கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் காலை முதலே தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் முக்கிய நபர்களையும் சந்தித்தும் அவர் ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை ஆதி திருவரங்கம் பெருமாள் கோவிலில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று எல்.கே. சுதீஷ் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினர். இதையடுத்து ஆதி திருவரங்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்த முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் உள்ளனர். நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு. வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க. முன்னதாக நேற்று கள்ளக்குறிச்சியில் மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய எல்.கே. சுதீஷ் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். தன்னை வெற்றி பெற செய்தால் அடிப்படை கோரிக்கைகள் மட்டுமின்றி ஊதியம், மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றை நிறைவேற்றுவேன் என மூட்டை தூக்கும் தொழிலாளர்களிடம் அவர் வாக்குறுதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருளம்பாடியில் கரும்பு விவசாய கூலி தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்த எல்.கே. சுதீஷ் பின்னர் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்.